Please subscribe Sadhguru Sai Creations. பற்கள். ஸோ நம்ம உடலில் பெரும்பாலும் அந்த பற்கள் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் பொதுவாக நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். இந்த பற்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப எளிமையாக நம்ம எப்படி சரி செய்யலாம்? அதே மாதிரி பற்கள் ரொம்ப மஞ்சள் நிறமாக மாறி இருக்கிறது நிறைய பேருக்கு பார்க்குறோம். ஃப்ளேக்ஸ் அங்கங்கே ஒரு மாதிரி பழுப்பு நிறத்தில் படிமானங்கள் இருக்கும். ஸோ ஈறுகளில் வீக்கம், ஈறுகளில் இரத்த கசிவு நிறைய பேருக்கு இருக்கும். இதன் தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த கேவிட்டிஸை தொடர்ந்து டூத் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சொத்தைப்பல் இருந்து அந்த ரூட் வரைக்கும் நமக்கு இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பற்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், பேசிக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பற்கள். ஸோ நம்ம உடலில் பெரும்பாலும் அந்த பற்கள் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் பொதுவாக நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். இந்த பற்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப எளிமையாக நம்ம எப்படி சரி செய்யலாம்? ஸோ இதை நம்ம பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இந்த கேவிட்டிஸ் தான் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி பற்கள் ரொம்ப மஞ்சள் நிறமாக மாறி இருக்கிறது நிறைய பேருக்கு பார்க்குறோம். ஃப்ளேக்ஸ் அங்கங்கே ஒரு மாதிரி பழுப்பு நிறத்தில் படிமானங்கள் இருக்கும். ஸோ ஈறுகளில் வீக்கம், ஈறுகளில் இரத்த கசிவு நிறைய பேருக்கு இருக்கும். இதன் தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த கேவிட்டிஸை தொடர்ந்து டூத் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சொத்தைப்பல் இருந்து அந்த ரூட் வரைக்கும் நமக்கு இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். ஒரு சிலர் இதனால் ரூட் கனால் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இல்லை அந்த பல்லையே நான் அகற்றம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு வாட்டி ஒரு பல்லை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து அது இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது திரும்ப இதை பண்ணணும், நம்ம கேவிட்டிஸை ரிமூவ் பண்ணணும், ரூட் கனால் பண்ணணும். ஸோ அதில் ப்ரொசீஜர் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்தில் இயற்கையான முறையில் நம்ம பற்களை பாதுகாப்பது எப்படி? முக்கியமாக இந்த குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா இந்த மோலார் டீத்தில் அதிகமான பற்கள் பாதிப்பு ஏற்படும். ஸோ ஏதாவது சாப்பிட்றாங்க, அதில் போய் லோட் ஆகிடுச்சு அப்படின்னா அது கொஞ்ச நாள் கேவிட்டிஸாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இயற்கையான முறையில் இது பெரியவர்கள் நிறைய பேருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தோம்னா பற்கள் ஒரு சிலருக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். அது கோரைப்பல் மாதிரி மாறுது அப்படின்னா, அசிடிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். பேசும்போதே என்னென்னா நாக்கில் தட்டு எனக்கு சில நேரங்களில் ப்ளீடிங் ஆகுது நாக்கில் இருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பற்களில் பார்த்தோம்னா இந்த கேவிட்டிஸ் ஸ்டார்ட் ஆகும். அது ரிட்ஜஸில் ஓரங்களில் நமக்கு இந்த கேவிட்டிஸ் மாதிரி நிறைய பிரச்சனைகளை கோரை பற்கள் மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். அது அசிடிட்டி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும், அல்சர் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இன்னும் ஒரு சிலருக்கு பேசும்போதே வாயில் ஒரு பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். இதுவுமே நீண்ட நாட்களாக நமக்கு அல்சர் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாயில் இந்த மாதிரி பேட் ஸ்மெல் வர்றதும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பற்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், பேசிக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பற்களில் இருக்கக்கூடிய இந்த கேவிட்டிஸ் நமக்கு சரியாகணும்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பற்களுக்கான சில மூலிகைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதில் பேசிக்காக பார்த்தோம்னா உப்பு. ஸோ இந்த உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வாரம் ஒரு முறையாவது லேசாக அந்த உப்பை தொட்டு நம்ம பற்களில் நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ பற்கள் நைட்டில் தூங்கும்போது இதை பண்ணிக்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி உப்பு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் இந்து உப்பு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கையிலே அந்த விரல்களால் தொட்டு நல்ல ஈறு பகுதி, வாய் பகுதி, நம்ம பற்கள் எல்லாமே நம்ம லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு வாய் நல்லா கொப்பளிச்சுட்டு தூங்க போயிடலாம். வாரம் ஒரு முறை இந்த மாதிரி செய்யலாம். ஒரு சிலருக்கு பற்களில் கேவிட்டிஸ் இருக்குது, ஈறு வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பேசிக்காக திரிஃபலா சூரணமே நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்படின்னா இதுவுமே இரவு நேரத்தில் நம்ம தூங்கும்போது திரிஃபலா சூரணம் கைகளில் தொட்டு நம்ம நல்லா கையிலே நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாய் கொப்பளித்த பிறகு என்ன பண்ணணும்னா, படிகார நீர் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த படிகார நீர் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணியிலும் அதில் இந்த படிகார நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தை கலந்து வாயில் நல்லா கவுகுல் பண்ணிகிட்டே வரணும். கொப்பளிச்சு ஒரு 3 to 4 டைம்ஸ் நம்ம இப்படியே பண்ணிட்டு வரும்போது
வாய் பகுதியில் ஈறு வீக்கம் இருக்கா, ஈறு வலி இருக்கா, பற்களில் இருக்கக்கூடிய கேவிட்டிஸ், நாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள், இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த கருவேலம் பட்டை பொடி மறக்காமல் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். தினம்தோறும் இந்த ஹெர்பல் பவுடரை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணும்போது வாயில் இருக்கக்கூடிய பற்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. ஸோ இந்த பற்பொடிக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த கருவேலம் பட்டை பொடி நமக்கு தேவை. இதனோட காய்ச்சி கட்டி நமக்கு தேவைப்படும். நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது இந்த காய்ச்சி கட்டி. இதனோட கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், பாக்கு, கொட்டைப்பாக்கும் நமக்கு தேவை. இதனோட கொஞ்சமாக வேப்பிலை பொடிகள், துளசி இலை பொடி, இதுவும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு, ஸோ உப்பும் சேர்த்து நம்ம பற்பொடியாக இது வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ இதை ரெடி பண்ணிவிட்டு காலையில் தினம்தோறும் இதை வந்து நம்ம கைகளாலே நம்ம ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வரும்போது வாய்ப்பகுதியில், நாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ பற்களில் வந்து இந்த கேவிட்டிஸ் இருக்கா, இல்லை ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன், ஸோ கம்ஸில் வந்து ப்ளீடிங் இருந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த பல்பொடியை பயன்படுத்தும் பொழுது ஸோ ஓரல் ஹைஜீன் அப்படின்றது நல்லாவே நமக்கு மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பல்பொடியை பயன்படுத்தி நல்லா ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். ஸோ நல்லெண்ணெயால் வாயில் கொஞ்சம் விட்டு நல்லா கொப்பளித்து துப்பும் பொழுது நம்ம வாய் பகுதியில் இருக்கக்கூடிய கேவிட்டிஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய காரமாக ஸ்பைசி ஃபுட்ஸ் சாப்பிட்றோம், இல்லை ஆசிட் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகுது. சலவரி கிளான்ஸ்லையும் ஒரு சில நேரத்தில் நமக்கு அசிடிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா வாய்ப்பகுதியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி நல்லெண்ணெயை வச்சு நம்ம காகுல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இதை தொடர்ந்து நமக்கு வந்து வாயில் புண்கள் இருந்துச்சுன்னா இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரை வச்சு வாயை நல்லா கொப்பளிச்சுட்டு தூங்கிக்கிட்டே வரணும். குழந்தைகளுக்கும் அதிகமான இனிப்பு சாப்பிட்றதோ, ஸோ இது எல்லாமே இரவு நேரத்தில் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தாங்கன்னு வாயில் இந்த மாதிரி நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ பற்கள் நமக்கு வெண்மை நிறத்தில் இருக்கணும்னா உடலில் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் பற்கள் ரொம்ப ஒரு மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஸோ அது நமக்கு சரியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக உப்பு எடுத்துட்டு இதில் ஒரு 2 துளி எலுமிச்சை சாறு கலந்துக்கணும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி கலந்துக்கணும். ஸோ கலந்து தினம்தோறும் இது வாயில் நம்ம ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வரும்போது இரவு நேரத்தில் தினம்தோறும் நம்ம ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பற்களில் இருக்கக்கூடிய மஞ்சள் நிறம் நமக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ ஓரல் ஹைஜீனை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நமக்கு என்னென்ன மூலிகைகள் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.